குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவிடம் அடிபணிந்து விட்டார், இந்தியாவோட ஒரு கேஸோட சமாளிக்கணும்னு ஒரு மிகப்பெரிய வாதத்தை இப்ப நான் பேசுகிற நேரத்துல மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். மோடி அமெரிக்காவிடம் அடிபணிந்து விட்டார், அந்த விளைவத்தை நான் அனுபவிக்கிறேன் சொல்றாரு இல்லையா, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ராகுல் காந்தி சொல்வதில் எந்த தவறுமே கிடையாது. நான் அதுக்கு உதாரணமா நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். My name is being raised while things are being said about me. இந்த ராகுல் காந்தி குற்றச்சாட்டுல எந்த மறுப்பும் கிடையாது, அது உண்மை. இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, எரிவாயு தட்டுப்பாடு பத்தி மத்திய அரசுக்கோ நரேந்திர மோடிக்கோ எந்த கருத்து பதிவு பண்ண இதை பத்தி அவங்க கண்டுக்கவே இல்லை. எனக்கு ஒரு வேலைக்கு தான் நான் பாக்குறேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு தொடங்குது, இது அடுத்து பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும், டீசல் தட்டுப்பாடு ஏற்படும், அதுக்கடுத்து எசென்சியல் கமாடிட்டிஸ் சொல்லக்கூடிய அரிசி, பருப்பு, எண்ணெய், கிழங்கு, காய்கறிகள், என்ன பால்கள், பழங்கள், இந்த மாதிரி எசென்சியல் கமாடிட்டிஸ், அன்றாட உணவு, அன்றாட மக்களுடைய எசென்சியல் ரொட்டீன் நீட்ஸ் கூட பாதிக்கப்படும். அமெரிக்காவை அழிக்கக்கூடிய அனைத்து ஆற்றலுமே வடகொரியாட்ட இருக்கு. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்ட்ட இருக்குது. இன்று பாத்தீங்கன்னா இப்ப இது உலக போர் 3ஆவதா இது போக போகுதுன்றதா என்னோட பார்வையா இருக்குது. ஏன்னா முழுக்க எண்ணெய் வளங்களை கைப்பற்றணும், பல நாடுகளை சுரண்டணும், இவர்களை நம்ம கையில எடுக்கணும். ஈராக் எடுத்த மாதிரி, லிபியாவை எடுத்த மாதிரி, ஏன்னா கியூபாவை எடுக்க முயற்சி பண்ண மாதிரி, இந்த மாதிரி உலக நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் தொடாத இடங்களே கிடையாது. இவர்கள் இந்த அமெரிக்கா ஏகாதிபத்தியம் எல்லா இடத்துலயும் போய் நாட்டாம பண்ணி அங்கங்க புரட்சியாளர்கள் உருவாகி அப்படி வந்த புரட்சியாளர் தான் காமேனி. இப்ப இவர்களுக்கு சிம்ம சுப்பனமா இருக்கக்கூடிய இன்னொரு புரட்சியாளர் தான் கிம் ஜாங் உன். அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசு விமர்சகர் வழக்கறிஞர் திரு ஹாஸ்டோ அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். குறிப்பா ஈரான் அமெரிக்கா இடையே இஸ்ரேலான போருங்கிறது இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இப்ப இந்தியாவிலும் அது ஒரு பெரிய பின்விளைவை தாக்கத்தை குறிப்பாக கேஸ், அதாவது சிலிண்டருங்கிறது விலை மட்டுமல்ல, சிலிண்டர் கிடைக்கிறதே ஒரு சிக்கலாக பல்வேறு ஒரு முக்கியமான நகரங்கள், இந்தியாவோட முக்கியமான மேஜர் சிட்டி எல்லாம் கூட பாத்தீங்கன்னா சிலிண்டர் கிடைக்கிறதே ஒரு அரிதாக மாறி இருக்கிறது. வீட்டு சிலிண்டருமே பாத்தீங்கன்னா 20 நாள் 20 நாள் ஆகும் சொல்றாங்க. என்ன நிலை ஆகும்ன்ற ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. முதற்கட்டமா இந்த போர், அதன் விளைவாக இருந்த இந்த சிலிண்டர் பற்றாக்குறை எப்படி பாக்குறீங்க? இத ஒரு பேராபத்தா நான் பாக்குறேன். நீங்க 1950களிலிருந்து இந்தியா சுதந்திரம் அடைந்து இந்தியா ஒரு குடியரசாகி 1950லிருந்து 2026 76 ஆண்டுகளை இந்தியா பாத்தீங்கன்னா எண்ணெய், குரூட் ஆயில், பெட்ரோல், டீசல், முக்கியமா இந்த மாதிரி எரிவாயுகள் இது அனைத்திற்குமே பாத்தீங்கன்னா கல்ஃப் நாடுகள் நம்பிதான் இந்தியா இருக்குது. முழுமையா இந்தியா அந்த விஷயத்துல தன்னிறைவு அடையல அந்த பொருட்கள்ல. அப்ப இந்த கல்ஃப் நாடுகள்னா முக்கியமா யுஏஇ, குவைத், அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, அப்புறம் ஈரான், ஈராக், இந்த மாதிரியான கல்ஃப் நேஷன்ஸ், இஸ்லாமிக் கல்ஃப் நேஷன்ஸ் நம்பிதான் இந்தியா இருக்குது. அப்ப இந்த விஷயத்துல முதல்ல இந்தியாவோட நிலைப்பாடு என்ன? இப்ப இந்த போர் நடந்துகிட்டு இருக்கிறது முழுக்க கல்ஃப் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. துபாய் பாதிக்கப்பட்டிருக்கு, ஈரான் பாதிக்கப்பட்டிருக்கு, மொத்த இஸ்லாமிய நாடுகளுமே இப்ப இதுல பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல இந்தியாவோட நிலைப்பாடு என்ன? இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குன்னா மத்திய எரிவாயு அமைச்சகம் இதை பத்தி ஒரு அறிக்கை விட்டுருக்கணும், ஒரு வெள்ளை அறிக்கை விட்டுருக்கணும். இல்ல ஒரு நிலைப்பாடு தெரிவிச்சிருக்கணும். எங்ககிட்ட இவ்வளவு எரிவாயு ஸ்டாக் இருக்குது, இருப்பு இவ்வளவு இருக்குது, மக்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற ஏதாவது ஒரு தகவல் அவங்க தெரிவிச்சிருக்கணும். இது எந்த தகவலுமே மத்திய அரசு கடந்த 3 நாளா 2 நாளா இல்ல. இன்னைக்கும் எதிர்பார்த்தா இன்னைக்கும் அது இல்ல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவர்கள் என்ன சொல்றதுன்னா உண்மையை மறைக்கிறார்கள் என்பது நல்லா தெரியுது. உண்மையிலே களத்துல பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு நேத்துல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு, இந்தியா முழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கேஸ் புக்கிங் பண்ணி பாருங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நானே ட்ரையல் பண்ணி பார்த்தேன். நான் போன் பண்ணி பார்த்தேன், என்னுடைய வீட்டுல நான் போன் பண்ணி பார்த்தேன். நம்பர் கிடைக்கல, நம்பர் யாருமே எடுக்கல. அது அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. கேஸ் இந்தியன் ஆயிலுக்கும் இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கும் நம்ம பாரத் அந்த எரிவாயு அந்த ஆர்கனைசேஷனுக்கும் இது கேஸ் சிலிண்டர் வந்தாதானே அவன் கொடுப்பான் லோக்கல் அந்த இதுக்கு விநியோகம் பண்ணக்கூடிய விநியோகஸ்தர்களுக்கு. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா தட்டுப்பாடு ஆயிடுச்சு. ஓப்பனா இப்ப நமக்கு அது தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கறது கிடைக்க மாட்டேங்குது. அப்ப ஏற்கனவே ஒரு சிலிண்டர் நீங்க வீட்டுல பயன்படுத்தி நீங்க அது தீர்ந்து போய் இன்னொரு ஸ்டாக் சிலிண்டர் இருந்தா பிரச்சனை கிடையாது. நீங்க 20 நாள் 25 நாள் நீங்க ஓட்டிடலாம். ஆனா நீங்க சிலிண்டரே தீர்ந்து போச்சுன்னா நீங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. மிக மோசமான ஒரு விளைவுகள் நீங்க சந்திப்பீங்கன்றதா இப்ப கல சூழலா இருக்குது. இப்படிதான் நான் அதை பாக்குறேன்.
இது ஒரு பேராபத்தை நான் பாக்குறேன் தொடர். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயமா நான் பாக்குறேன். இன்னைக்கு குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவிடம் அடிபணிந்து விட்டார், இந்தியாவோட ஒரு கேஸில் கூட சமாளிக்கணும்னு ஒரு மிகப்பெரிய வாதத்தை இப்ப நான் பேசுகிற நேரத்துல மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். மோடி அமெரிக்காவிடம் அடிபணிந்து விட்டார், அந்த விளைவத்தை நான் அனுபவிக்கிறேன் சொல்றாரு இல்லையா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தோழர், ராகுல் காந்தி சொல்வதில் எந்த தவறுமே கிடையாது. நான் அதுக்கு உதாரணமா நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்தியா பாகிஸ்தான் வாரை நான் தான் சீஸ்ஃபயர் ஏற்படுத்தி நிப்பாட்டினேன், இந்தியா நிப்பாட்டல அப்படின்னு சொல்லி பகிரங்கமா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பதிவு பண்றாரு. அடுத்து இப்ப சமீப காலத்துல நடந்த வெள்ளை மாளிகை, அமெரிக்க வெள்ளை மாளிகை பிரஸ் மீட் அனைத்திலுமே டொனால்டு ட்ரம்ப் ஒரு வார்த்தை பதிவு பண்றாரு. நான் இந்தியாவுடைய பிரதமரோட கெரியரை ஸ்பாயில் பண்ண விரும்பல, அவர் எனக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாரு, நான் சொல்றதெல்லாம் செய்யறாரு, ஆகையால் நான் அவர் என்னோட நல்ல நண்பர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அதிகமான டாரிஃப் இந்தியா மேல போட்டு மிரட்டுறாரு. நீங்க 50-100% டாரிஃப் போட்டு நான் சொல்றது நீ கேட்கணும் அப்படின்றாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் இப்ப கடந்த மாதம் ஒரு ட்ரேட் டீல் இவங்க பண்ணாங்க, சைன் பண்ணாங்க, இந்தியாவும் அமெரிக்காவும் சைன் பண்ணாங்க. மத்த பியூஷ் கோயல் தலைமையில நரேந்திர மோடி தலைமையில, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில தான் அந்த ட்ரேட் டீல் சைன் ஆச்சு. அதுவே ட்ரம்ப் மிரட்டி தான் அந்த சைன் வாங்கினாரு. அந்த யூஎஸ் ட்ரேட் டீலே மிரட்டப்பட்டு, யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் ட்ரம்பால மோடி மிரட்டப்பட்டு தான் அந்த சைன் போடப்பட்டுச்சு. ஓவர் த போன் கால மிரட்டி இருக்காரு. நடந்த சம்பவம் இது உண்மை. இது ஏன்னா அதுக்கடுத்து நீங்க பாருங்க, இது மாதிரி பல உதாரணங்கள் நான் சொல்லலாம். நீ ரஷ்யாட்ட என்ன வாங்காதன்னு சொன்னாரு போன வாரம். இப்ப நேத்து பாத்தீங்கன்னா ரஷ்யாட்ட என்ன 30 நாள் வாங்கிக்கோ, நான் பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இப்ப 300 பில்லியன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு போய் ரிலையன்ஸ், அதான் அம்பானி இருக்காருல்ல, முகேஷ் அம்பானி போய் இப்ப நம்ம கலிபோர்னியா மாகாணத்துல டெக்சாஸ்ல கொண்டு போய் அதை அவரு அந்த 2 இடங்கள்ல ஆயில் ரிஃபைனரி ஃபிட் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா அங்க சுத்திகரிக்கப்பட்ட, இப்ப எப்படின்னா வெனிசுலால இருந்து பல பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எடுத்துட்டு போயிட்டாரு. மடுரோவை கைப்பற்றி அவரை கைது செய்த பிறகு வெனிசுலா எண்ணெய் வளங்கள் உலகத்திலேயே அங்கதான் அதிக எண்ணெய் வளங்கள் இருக்கு. அதுக்குதான் வெனிசுலா அமெரிக்கா போய் பிடிச்சது. இப்ப அங்க இருந்து கொண்டு போற க்ரூட் ஆயில ஃபுல்லா சுத்திகரிப்பு பண்ணணும். சுத்திகரிப்பு பண்ணி தான் அதை நம்ம பெட்ரோலாவும் டீசலாவும் விநியோகம் பண்ண முடியும், எரிவாயுவா. இப்ப அந்த வேலையை பாக்குறதுக்கு முகேஷ் அம்பானியை தூக்கி கொண்டு போய் அங்க வச்சிட்டாரு. எங்க நம்ம இதுல டெக்சாஸ்ல கலிபோர்னியா மாகாணங்களை வச்சு இப்போ ஒரு ஆயில் ரிஃபைனரி பண்றாங்க. அதுவும் இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் ட்விட்டர்ல போட்டிருந்தாரு, போஸ்டாவே போட்டிருந்தாரு. அதுக்கடுத்து பாருங்க, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வச்சு மோடியை மிரட்டுறாங்க, அதானியோட ஃபைல்ஸ் வச்சு மோடியை மிரட்டுறாங்க. இதுக்கு மேல நான் எப்படி சொல்ல நான் அம்பலப்படுத்துறது யோசிச்சு பாருங்க. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிய வேணாமா, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தான் இந்தியாவோட பிரதமர் போல செயல்படுகிறார். இந்தியாவோட அதிகாரம் முழுக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட இருக்குது, அமெரிக்காவோட வெள்ளை மாளிகைட்ட இருக்குது. எல்லா முடிவுகளுமே ட்ரம்ப் தான் எடுக்கிறாரு இந்தியால. இந்தியா முழுக்க முழுக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடைய அடிமையாகி அவருக்கு பயந்துதான் இன்னைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இருக்காருன்றத நான் பகிரங்க குற்றச்சாட்டாவே இந்த நேர்காணல் நான் வைக்கிறேன். இதுதான் உண்மை. இந்திரா காந்தி பிரியில் நடந்தது கிடையாது, நேரு பிரியில் நடந்தது கிடையாது. நீங்க சொல்றது வேற, சொல்றது சரியா? நீங்க அரசு கருத்தை பதிவு பண்றீங்க, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அதே கருத்து பதிவு பண்றது சரியான்னு கேக்குது. தொடர் சரியா சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி, அவர் உண்மையை பேசியிருக்காரு. எல்லாம் தப்பு இருக்கு நான் கேட்கிறேன். அவர் நாடாளுமன்றத்துல பதிவு பண்ணணும், பிரஸ் மீட்ல பதிவு பண்ணணும், பகிரங்கமா இந்திய மக்கள் அனைவரும் இந்த உண்மையை உணர வேண்டும். நான் பதிவு பண்றதுன்றது அப்படின்னு சொல்லாதீங்க, உண்மையை நான் பதிவு பண்றேன், நடக்கிற உண்மைகளை நான் பதிவு பண்றேன். இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய அமைச்சகங்களோ இந்திய அரசியல் நிர்வாகத்துறை அனைத்துமே டொனால்டு ட்ரம்ப் கட்டுப்பட்டதா நான் கேட்கிறேன், அமெரிக்க அதிபர் கட்டுப்பட்டதா, வெள்ளை மாளிகை கட்டுப்பட்டதா நான் கேட்கிறேன். அப்ப இங்க சாவர்னிட்டி என்ன ஆச்சு? இந்தியாவுடைய சாவர்னிட்டி என்ன ஆச்சு? இந்தியாவோட லீடர்ஷிப் என்னாச்சு? சுப்பிரமணிய சுவாமி சொல்றாரு, சுப்பிரமணிய சுவாமி போடுறாரு, என்ன போடுறாருன்னா நரேந்திர மோடி பயப்படுறாரு, அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாரு. நான் சில ஆவணங்களை சில தகவல்களை வெளியிட்டேன்னா இது ட்ரம்ப் இன்னைக்கு எப்படி இந்தியாவை கட்டுப்படுத்துறாரு நான் சொன்னேன்னா, எதை வச்சு மோடியை மிரட்டுறாங்கன்னு சொன்னேன்னா, மோடி பதவியே விலகக்கூடிய சூழ்நிலை உருவாகும், ரெசிக்னேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகும்னு சுப்பிரமணிய சுவாமி ட்விட்டர்ல போடுறாரு. அவரோட அமெரிக்க நண்பர்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க சுப்பிரமணிய சுவாமிகிட்ட. அப்ப இது நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒட்டுமொத்தமா இந்தியாவுடைய இறையாண்மை என்பது இன்று காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது நமக்கு இதுல தெரியுது. இப்படிதான் நான் ஒரு சாட்சியோட தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்னோட கருத்தை சொல்லல, சாட்சியோட நான் அமல்படுத்திட்டு இருக்கேன். எப்படி டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் அவர்கள் எப்படி இந்தியாவை கட்டுப்படுத்துறாருன்றத நான் சாட்சிகளோட உங்ககிட்ட நான் அமல்படுத்திட்டு. சரியா? ஈரான் தொடர்ந்து போரை விரும்பி அமெரிக்காவுக்கு அடிபணிய மாட்டேன்னு சொல்ற அந்த விதம் சரியா? ஏதோ ஒரு வகையில உலகம் அமைதியின்மை ஏற்படுகிறது, பொருளாதார ரீதியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது இல்லையா? இந்த ஈரான் அமெரிக்கா போரை நீங்க எப்படி பாக்குறீங்க? தோழர், என்னுடைய கருத்து என்னன்னா, போர் என்பது உன்னையும் அழிக்கும், என்னையும் அழிக்கும், நாட்டையும் அழிக்கும், மக்களையும் அழிக்கும், உலகத்தையும் அழிக்கும், எல்லாத்தையுமே அழிக்கும். போர் என்பது நல்லது கிடையாது. ஆனா நீங்க பாருங்க, இந்த போரை யார் ஆரம்பிச்சா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஈரானை போய் அடித்து ஈரானை கைப்பற்றக்கூடிய அந்த வேலையில, சுரண்டல் வேலையில, இம்பீரியலிஸ்டிக் ஒரு அப்ரோச்ல, ஒரு டிக்டட்டோரியல் அப்ரோச்ல
யோசிச்சு பாருங்க, இதை யார் அப்ரோச் பண்ணது ஈரானை வார்ன்ற அந்த இதுல? இந்த போருக்கு முழுமுதற் காரணமே யாருன்னு கேட்டீங்கன்னா பெஞ்சமின் நெட்டானியாவும் என்ன டொனால்ட் ட்ரம்ப்பும் நரேந்திர மோடியும் தான். நான் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீ வந்து இதுல என்ன கருத்து சொல்ற? இதை சமரசப்படுத்துறதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க உலக நாட்டு தலைவர்கள்? எந்த முயற்சி நீங்க எடுக்கல. இன்னொரு விஷயம் சொல்ற, ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்திருப்பான். ஓப்பனாவே நான் சொல்றேன், ஈரான் மேலே எனக்கு நல்ல மரியாதை இருக்குது. ஈரானுடைய அந்த நாட்டுடைய வளர்ச்சி மீது எனக்கு மரியாதை இருக்கு, அந்த மக்கள் மீது எனக்கு மரியாதை இருக்கு. ஈரானுடைய தலைவர் காமேனி அவர்கள் மீது எனக்கு நல்ல மரியாதை இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, ஈரான் அவரோட தலைவர் அந்த உச்ச காமேனி அவர்களை மட்டும் இவங்க கொலை பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா, படுகொலை செய்யாம இருந்திருந்தாங்கன்னா, அசாசினேஷன் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இந்த நிலைமைக்கு போயிருக்காது இந்த போர். கண்டிப்பா ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கும், ஒரு சமரசமா அதை போயிருப்பாங்க, வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இப்ப ஈரானோட தலைவர் காமேனியை படுகொலை செய்து அசாசினேட் பண்ணதுதான் ஈரானை வந்து ரொம்ப வந்து கொதித்தலை செய்திருக்கிறதுன்றதை நான் பாக்குறேன். இப்ப அதன் விளைவாதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஹர்மூசா ஸ்ட்ரைட் எனப்படக்கூடிய அதிகமான எண்ணெய் கப்பல்கள் போகக்கூடிய அந்த ஸ்ட்ரைட்டை வந்து இப்ப லாக் பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அதனாலதான் அந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, எரிவாயு தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, எல்லா பிரச்சனையும் பேராபாயத்தை அந்த உலகம் ஃபேஸ் பண்ண போகுது. அப்ப இதுல நான் என்ன சொல்றேன்னா, இந்த போரை நான் எப்படி பாக்குறேன்னா, இது அமெரிக்காவுடைய, இஸ்ரேலுடைய, அப்புறம் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புடைய, பெஞ்சமின் நெட்டானியாவுடைய யூத அந்த பேரினவாதம் இருக்கு பாத்தீங்களா, யூதர்கள், ஜூயிஸ் கம்யூனிட்டி தான் அதுக்கு முழுமுதற் காரணம். அப்படிதான் நான் சொல்லுவேன். யூத பேரினவாதம் தான் அதற்கு காரணம். அவங்க வந்து எப்படின்னா வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பன கும்பல் 3% கும்பல் மாதிரி இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஒரு யூத கும்பல், அந்த கும்பல் தான் அந்த போருக்கே காரணம்ன்றதான் நான் கருத்தை பதிவு பண்றேன். அவர்களாலதான் இந்த உலகமே அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, யூத கும்பலால. அந்த 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 யூத இனவெறி, அந்த யூத ஒரு மேலாதிக்க அந்த வெறியினாலதான், அந்த மேலாண்மை வெறியினாலதான் இந்த போர் நடந்துட்டு இருக்குன்றதான் என்னுடைய கருத்தை நான் பாக்குறேன். ஆனா வந்து இந்த போர் நிக்காத தோழர், நான் இந்த நேரம் இதையும் நான் பதிவு பண்ணேன், இந்த போர் நிக்காது. நீங்க வந்து ஈரான் வந்து பின்னோக்கி வாய்ப்பே கிடையாது. வந்து ரஷ்யா ஆதரவு தெரிவிக்குது, வடகொரியாவே இருக்குது. அப்ப நீங்க எப்படி வந்து எவ்வளவு பெரிய பேராபத்தை கொண்டு விட்டாங்க பாருங்க. இந்த யூத கும்பலும் டொனால்ட் ட்ரம்ப்பும் இஸ்ரேலுடைய ஒரு பெஞ்சமின் நெட்டானியாவும் இந்த உலக நாடுகளை கொண்டு போய் ஒரு பேராபத்தில் விட்டு விட்டாரு, உலகத்தை கொண்டு போய். அப்படிதான் நான் பாக்குறேன் இந்த போரை. ஈரான் பின்வாங்க வாய்ப்பே கிடையாது. இப்ப இந்த நிமிடத்துல பேசிக் கொண்டு இந்த உரையாடல் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்க, வடகொரியா வந்து ஏவுகணை சோதனை நடத்தியிருக்கிறது. அது மேற்கொண்டு உலகை அரண செய்கிறது. இது எங்க போய் முடியும்? ஈரானுக்கு ஆதரவாக வடகொரியாவும் நிற்குமா? அப்ப அதுவும் ஒருவேளை சீனாவுக்கு ஆதரவாக வந்து வடகொரியா வந்தா விளைவுகள் எவ்வளவு மோசமா இருக்கும்? வடகொரியா மீது அமெரிக்கா தாக்குதல் பண்ணா அதோட விளைவு வந்து உலகம் எப்படி எதிர்கொள்ள போகிறது? வடகொரியா இந்த ஏவுகணை சோதனையை எப்படி பாக்குறீங்க? அமெரிக்காவை அழிக்கக்கூடிய அனைத்து ஆற்றலுமே வடகொரியாட்ட இருக்கு. வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன்ட்ட இருக்குது. இன்று வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இது உலக போர் 3ஆவதா இது போக போகுதுன்றதா என்னோட பார்வையா இருக்குது. ஏன்னா முழுக்க எண்ணெய் வளங்களை கைப்பற்றணும், பல நாடுகளை சுரண்டணும், இவர்களை நம்ம கையில எடுக்கணும். ஈராக் எடுத்த மாதிரி, லிபியாவை எடுத்த மாதிரி, ஏன்னா கியூபாவை எடுக்க முயற்சி பண்ண மாதிரி, இந்த மாதிரி உலக நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் தொடாத இடங்களே கிடையாது. இவர்கள் இந்த அமெரிக்கா ஏகாதிபத்தியம் வந்து எல்லா இடத்துலயும் போய் நாட்டாம பண்ணி அங்கங்க புரட்சியாளர்கள் உருவாகி, அப்படி வந்த புரட்சியாளர் தான் காமேனி. இப்ப இவர்களுக்கு சிம்ம சுப்பனமா இருக்கக்கூடிய இன்னொரு புரட்சியாளர் தான் கிம் ஜாங் உன் நார்த் கொரியால. நீங்க நார்த் கொரியால பேசுறதுக்கு இடம் கிடையாது. அமெரிக்கா வந்து தைரியமான ஆளா இருந்தா அமெரிக்கா நார்த் கொரியா தொட சொல்லுங்க. நீங்க நார்த் கொரியா தொட மாட்டாங்க. நார்த் கொரியா தொட்டா அவன் பேசிட்டு இருக்க மாட்டான், அடிச்சிட்டு இருக்க மாட்டான். உடனே அணு ஆயுதத்தை தூக்கி அமெரிக்கால போட்டு அழிச்சிருவான். நார்த் கொரியா பேச்சுக்கே இடம் கிடையாது. அமெரிக்கா நார்த் கொரியாவை தொட்டா நார்த் கொரியா அதிபர் கிம் ஜாங் உன் உடனடியா அமெரிக்கா மீது அணு ஆயுதத்தை ஏவி அமெரிக்காவை அழித்து விடுவார். அந்த மாதிரிதான் வந்து கிம் ஜாங் உன் நார்த் கொரியாவும். இப்ப நார்த் கொரியாவும் இந்த போர்ல அணு ஆயுத சோதனை செய்து சேர்வது என்பது நான் எப்படி பாக்குறேன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் மாறி விட்டது. அப்படிதான் பாக்குறேன் நான். இதனால பல கோடி மக்கள் பாதிக்கப்பட போறாங்க. உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை, பேராபத்தை சந்திச்சுட்டு இருக்குது. தயவு செய்து சமரச பேச்சுவார்த்தைக்கு ஐநா சபை வரணும், ஐக்கிய சபைகள் வரணும், யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வரணும். வந்து உலக நாடுகளை அமர்த்தி நாம் இதில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி, இந்திய அரசு வாய் மூடி மௌனமாக இருந்து என்ன அந்த யூத பேரினவாதத்துக்கும் அந்த யூத கும்பலுக்கும் இந்த பெஞ்சமின் நெட்டானியாவுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஜால்ரா அடிக்காம, அவர்களுடைய கைப்பாவையாக அவர்களை பூட்ஸை வந்து லிக் பண்ணாம, தயவு செய்து இவர்களும் உள்ள இறங்கி இதில் பேச்சுவார்த்தைக்கு நகர்த்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை நான் வைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது கண்டிப்பா உலக போர் 3ஆ மாறும். வடகொரியாவை நீங்க சாதாரண நினைக்காதீங்க. வடகொரியா அமெரிக்கா மீது மிகவும் படுமோசமான ஒரு விரோதம் இருக்குது, எதிரித்தன்மை இருக்குது வடகொரியா கிட்ட. இப்ப வடகொரியா இறங்குவது என்பது இன்னும் பெரிய ஆபத்தை நான் பாக்குறேன். வடகொரியா வந்து ஒரு அணு ஆயுதம், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து ஈரான் ஒரு வார்னிங் கொடுத்திருக்கு, நம்ம இஸ்ரேலுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்கு. நீ இப்படியே போர் பண்ணிட்டே இருந்தீங்க, எங்களை வம்பிழுத்துட்டு இருந்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்பும் பெஞ்சமின் நெட்டானியாவும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் டிமோனான ஒரு பகுதி
இஸ்ரேல் வந்து டிமோனா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அங்கதான் இஸ்ரேலுடைய அணு ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கு. அணு ஆயுத நியூக்ளியர் ரியாக்டர் அங்கதான் இருக்குது. இஸ்ரேலுடைய யுரேனியம் அந்த பாதுகாப்பு கிடமும் பாத்தீங்கன்னா வந்து அந்த டிமோனான்ற பகுதியில தான் இருக்கு. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப வந்து வடகொரியா அணு ஆயுதத்தை கொடுக்க போகுது ஈரானுக்கு. இப்ப அதான் வந்து ரேடார் போட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் அமெரிக்காவை ரேடார் போட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அமெரிக்கா வடகொரியா வந்து ஈரானுக்கு அணு ஆயுதம் கொடுக்குதா இல்லையான்றத. அந்த அணு ஆயுதத்தை கொண்டு இஸ்ரேல் அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஸ்ரேலே அழிஞ்சிரும். இதான் நடக்க போகுது. அந்த டிமோனா பகுதியில் அடிச்சாங்கன்னா இஸ்ரேலே அழிஞ்சிரும். இது மிகப்பெரிய அணு ஆயுத போராவும் மாற வாய்ப்பு இருக்குன்றதா என்னுடைய கருத்தா இருக்கு. இது ஒரு அணு ஆயுத போரா மாறும். உலக போர் 3ஆ மாறிவிட்டது, மாறப்போகிறது. சொல்றீங்க. ஆனா என்னன்னா, இந்தியாவின் நெருக்கட்சி தலைவர் மோடிக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருக்கிறார். அதாவது உலக லெவலையும் இப்ப வடகொரியா ஏவுகணை நடத்துகிறது. ஈரானும் அந்த போர் நிறுத்துவதாக தெரியவில்லை. இந்த ஒட்டுமொத்த உலகம் இந்தியாவை எந்த ஒரு பாதிக்குதுன்னா, நீங்க பாருங்க, சிலிண்டர் இன்னும் 2 நாளும் கிடைக்கல. இப்ப கூட அசாம் மாநிலத்துல மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா கியூல நிக்கிறாங்க. அந்த சிலிண்டர் வாங்குறதுக்கு கியூல நிக்கிறாங்க. இந்த நிலை தமிழ்நாட்டிலும் இந்த ஏடிபி உடைய அந்த ஓட்டல் உரிமையாளர் சொல்லியிருக்காரு, ஆனந்த பவன் உரிமையாளர் சொல்லியிருக்காரு, 2 நாள் தான் எங்களுக்கு இருக்குது இந்த சிலிண்டர்கள், அதுக்கப்புறம் ஸ்டாக் எல்லாம் போயிடும். அதனால பெரும்பாலான நகரங்கள்ல, குறிப்பாக முக்கியமான மாவட்ட தலைநகரங்கள்ல பாத்தீங்கன்னாக்க அந்த ஓட்டல்ல மூடுசூழல் ஏற்பட்டுகிறது. இந்த போரின் தாக்கம் எவ்வளவு தூரத்துக்கு நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது? இந்த சிலிண்டரை மோடி சமாளிப்பாரா அல்லது ராகுல் குற்றச்சாட்டுக்கு ஆளாவது போல அது உண்மையாகுமா? இந்த ராகுல் காந்தி குற்றச்சாட்டுல எந்த மறுப்பும் கிடையாது, அது உண்மை. இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, எரிவாயு தட்டுப்பாடு பத்தி மத்திய அரசுக்கோ நரேந்திர மோடிக்கோ எந்த கருத்தும் பதிவு பண்ணல. இதை பத்தி அவங்க கண்டுக்கவே இல்லை. எனக்கு ஒரு வேலைக்கு தான் நான் பாக்குறேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது. இது அடுத்து பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும், டீசல் தட்டுப்பாடு ஏற்படும். அதுக்கடுத்து எசென்சியல் கமாடிட்டிஸ் சொல்லக்கூடிய அரிசி, பருப்பு, எண்ணெய், கிழங்கு, காய்கறிகள், என்ன பால்கள், பழங்கள், இந்த மாதிரி எசென்சியல் கமாடிட்டிஸ், அன்றாட உணவு, அன்றாட மக்களுடைய எசென்சியல் ரொட்டீன் நீட்ஸ் கூட பாதிக்கப்படும். இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு பாதிக்கப்படும், இந்தியாவும் பாதிக்கப்படும். அதான் நான் சொல்றேன், இல்ல போர் என்பது அந்த பகுதி பாதிப்பு மட்டும் கிடையாது. ஒரு போர் நடந்தா உலகமே பாதிக்கப்படுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன்னா இன்னைக்கு வந்து இஸ்ரேல் ஈரான் மட்டும் பாதிக்கப்பட்டது இல்ல, தமிழ்நாடு இருக்கக்கூடிய தெரு கோடிகளும் பாதிக்கப்பட போகுது என்பதுதான் வந்து உண்மையான ஒரு இதா இருக்குது அது. அதனால வந்து இந்த போரின் மூலமா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாதிக்கப்படும், அன்றாட வாழ்வியல் பாதிக்கப்படும். டீசல் பெட்ரோல்ல 8 வண்டி ஓடாது, போக்குவரத்து ஓடாது, அரசு போக்குவரத்து ஓடாது, நிலக்கரி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரயில்கள் ஓடாது, போக்குவரத்து பாதிக்கப்பட்டா விலைவாசி எல்லாமே உயர்ந்துடும். நீங்க வாழவே முடியாது. இன்னொரு லாக்டவுன் மாதிரி தான் வரும். இது கொரோனாவுடைய லாக்டவுன் மாதிரி இன்னொரு லாக்டவுன் மாதிரி வந்து வாழ்க்கையே முடக்கப்படும். யாருமே வந்து எதுவுமே பண்ண முடியாது. தொழில் பாதிக்கப்படும், ஐடி செக்டார் பாதிக்கப்படும், எல்லா துறைகளும் பாதிக்கப்படும். இதனால வந்து மக்கள் வாழ்க்கை பாதிக்கப்படும். ஏழை, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, நலிந்த, விளிம்பலை சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் இதன் மூலியமா. அதுதான் நடக்க போகுது. ஏன்னா அதனால வந்து இதற்கு உடனடி இந்திய ஒன்றிய அரசும் மத்திய வெளியுறவுத்துறை, ஏன்னா மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி, அப்புறம் காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். எவ்வளவு எரிவாயு ஸ்டாக் இருக்கு, மக்களுக்கு போரை நிறுத்த உலக நாடுகள், ஐக்கிய குடியரசு அந்த ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் உடனடி நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து எடுக்கலைன்னா இது ஒரு பேராபத்துல வந்து இது போய் முடியும்ன்றதை நான் வந்து இங்க பதிவு பண்ணி உலகத்துக்கு மட்டுமல்ல, குறிப்பாக இந்தியாவுக்கு நல்லது சொல்றீங்க. அதோடைய எதிர்விளைவை, அந்த போரின் தாக்கத்தை இந்தியா அணித்துக் கொண்டு சொல்ல தோன்றுகிறது. இப்படியான ஒரு விவாத அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்க மாட்டேங்குது. நன்றி.